லீடர் படம் பேருக்கு ஏற்ற மாதிரியே அவரும் நிறைய லீட் பண்ணியிருக்காரு. படத்தில் செகண்ட் பார்ட்டுக்கான லீடும் இருக்கு. பேர்லேயே லீடருங்கிற லீடு இருக்கிறதுனால நல்ல லீட் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. துரை டைரக்டர் சாரை ரொம்ப பாராட்டி ஆகணும். அண்ட் ஜிப்ரான் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜிப்ரானோட மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. சரவணா அவரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படத்தை நிச்சயமாக குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல படம். படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாவுக்கு பொண்ணு தான் குயின், ஒரு பொண்ணுக்கு அப்பா தான் ஹீரோ. இதுதான் படத்தோட கருவே. இந்த படத்தை இதை வச்சுதான் நகர்த்துறாங்க. அதுக்கப்புறம் சில இல்லீகல் விஷயங்கள், சில அண்டர் கிரவுண்ட் விஷயங்கள்லாம் படத்தில் நடக்குது. இல்ல அதுதான் இப்ப 2022 தான் வந்து லெஜெண்ட் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த படத்தை அவர் வந்து பண்ணிருக்காரு லீடர்னு. சரிங்களா? அதுவும் எல்லு தான், இதுவும் எல்லு தான். அதே மாதிரி 2031க்கு ஒரு லீடு இருக்கு படத்துல. பேர்லயே லீடர் இருக்கு, படத்திலேயே லீடு இருக்கு. சோ கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். இல்ல நல்லா நடிச்சிருக்காரு, மேம்பட்டு இருக்காரு. இப்பதானே 2வது படம், நம்ம அதையும் யோசிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் படத்துல வந்தாரு, இப்பதான் செகண்ட் படம். ஸோ அவருடைய ஃபேஸ் லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். பட் ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று 2வது படத்துல இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துருக்காருன்னா டைரக்டர் மேலே ஒரு நம்பிக்கை, ஆக்டர் மேலே ஒரு நம்பிக்கை, சரவணா ஸ்டோர் அந்த பிராண்ட் மேலே ஒரு நம்பிக்கை, அது எல்லாமே நிச்சயமா பேசப்படுது. இல்லை போரிங்னு எதுவும் இல்லை. சென்டிமெண்ட் சீனும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. ஆக்ஷன் சீன் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து அப்படியே கொஞ்சமா லீடா போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப வேகமா இருக்கு. கேமராமேனை ரொம்ப பாராட்டணும், மியூசிக் டைரக்டர் ரொம்ப பாராட்டணும், டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா படத்துல வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஷாம் இருக்காரு, ஆண்ட்ரியா இருக்காங்க, சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே வராங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டராகவே கொடுத்துருக்காங்க. படத்தை நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. திரைக்கதை ரொம்ப நல்லா இருக்கு. துரை சாரை ரொம்ப பாராட்டி ஆகணும். 5க்கு 4 கொடுக்கலாம், நிச்சயமா கொடுக்கலாம். 5க்கு 4 ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, தமிழ் சினிமா வந்து நீங்க கொண்டு போகணும், மேல எடுத்துட்டு போகணும் அப்படின்னா சில நல்ல படங்களை நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும். இது வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா கொண்டு போயிருக்காங்க, ஒரு ஆக்ஷனா கொண்டு போயிருக்காங்க. அதுல சென்டிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்பா பொண்ணுங்கிறதுனால கனெக்ட் ஆகும், நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஸோ படத்தை எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணுங்கிறதா என்னோட விருப்பம்.